ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம ஊர் திண்டுக்கல் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துக்கும் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. எல்லோரும் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா? யாரெல்லாம் கொழுக்கட்டை சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ நான் கோயிலுக்கு கிளம்பிட்டேன். வாங்க கோயிலை போய் பார்க்கலாம். தெய்வத்தை வாசமாக்கும் தமிழிசையே தமிழிசை பாடுகின்ற வானம் பாடி அழகிற்கு இருப்பது வெற்றி முறை எந்த நாளும் தொழுவோர்க்கு. ரெடிமேட் மாவு தான் இப்போ யூஸ் பண்ணுறேன். கொழுக்கட்டை மாவு இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ கூட கொஞ்சமாக தூள் உப்பு போட்டுக்கிறேன். கொழுக்கட்டை பிணையிறதுக்காக சுடுதண்ணி வச்சுருக்கேன். நம்ம சுடுதண்ணி எடுத்து லைட்டாக ஊற்றி அப்படியே பிசைஞ்சிக்கலாம். கை சூடாக இருக்கும், நான் அதனால் கரண்டி காம்பில் தான் கிளறி விட்றேன். நான் என்னோடய ஸ்டைலில் செய்கிறேங்க. ஏன் நான் அப்படி ஊற்றுறேன்னா சூடாக இருக்கும். நான் இந்த கையில் வீடியோ எடுக்கிறதுனால நான் அப்படி ஊற்றிட்டுருக்கேன். மாவில் சுடுதண்ணி ஊற்றவே மாவு ஸ்மெல்லு நல்லா இருக்குது. கொழுக்கட்டை மாவு பிணையிருக்கு சுடுதண்ணி ஊற்றிக்கிறேன். நான் பிசைஞ்சிட்டு காட்டுறேங்க. நல்லா மாவு சுடுதுங்க. இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டோம். இது கூட நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேங்க. போதும் எனக்கு நெய். இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டேன். இதை கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம். நம்ம பூர்ணம் ரெடி பண்ணலாம். அடுத்தது நல்லா ட்ரை ஆகணும். அது நல்லா ட்ரை ஆன உடனே சர்க்கரை போட்டுக்கலாம். பாவு காய்ச்சி ஊற்றுறவங்களும் ஊற்றிக்கலாம், இப்படி போடுறவங்களும் போட்டுக்கலாம். நான் இப்போ இந்த மாதிரியே போட்டுக்கிறேன். இது கூடவே ஏலக்காய் விதை எடுத்து கொஞ்சம் 1-2 தட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இந்த ஏலக்காவோட தோலையும் போட்டேங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நான் இப்போ நம்ம வேக வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, பருப்பு, கடலைப்பருப்பு, இது கூட வந்து அந்த குட்டி பருப்பு போடுவாங்க. அதான் நான் போடல இன்னைக்கு. இதை போட்டுக்கிறேன். நீங்கள் பண்ணும்போது தண்ணி நல்லா வடிச்சுட்டே இது பண்ணிக்கோங்க. போலி மாதிரி இருக்குல்ல, போலிக்குள்ள வைக்கலாம். அது மாதிரி இது நல்லா ட்ரை ஆகட்டும். நான் 1-2 தான் போட்டிருக்கேன். நான் பல்ல கடிப்படுற மாதிரி தான் இந்த பருப்பு போட்டிருக்கேன். இது நல்லா இப்போ ட்ரை ஆகட்டும். ஓரளவுக்கு நல்லாவே ரெடி ஆயிடுச்சுங்க.
ஒரு 2 நிமிஷம் கழித்து அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது சூடு ஆடுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஹல்வா மாதிரி இருக்குங்க பார்க்குறதுக்கு. கொழுக்கட்டைக்கு பூர்ணம் ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து இது ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்கு தண்ணி வச்சாச்சுங்க. தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இப்போ இதில் தாங்க வைக்க போகிறேன் கொழுக்கட்டை. லைட்டாக இப்போ நல்லா எண்ணெய் வச்சுட்டு மாவு ஒரு சின்ன உருண்டையை எடுத்து இப்படி வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா வரதை எடுத்துட்டு செஞ்சுட்டாச்சு. மாவை வச்சு நல்லா அப்படியே அமுத்தி விட்டுட்டு, இதுவும் கூட ஈஸியான வேலை தாங்க. ஒரு ஸ்பூன் பூரணத்தை வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுட்டேன். இப்போ இட்லி துணி போட்டாச்சு. இதில் நம்ம செஞ்சு வச்ச கொழுக்கட்டை ஒவ்வொன்றா எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கொழுக்கட்டை வச்சாச்சு. அப்படியே கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இதை வேக வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. உப்புருண்டை செய்யலாம். உப்பு கொழுக்கட்டை. அதுக்கு நான் இதெல்லாம் எடுத்திருக்கேன். வரமிளகா, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை. நான் இதுலேயே வணக்கி கொட்டிக்கிறேன். நல்லெண்ணெய் தான் விடுறேன் நான். எனக்கு எண்ணெய் போதும். எண்ணெய் சூடாகிடுச்சு. நான் கடுகு போட்டுட்டேன். கூட 2 உளுத்தப்பருப்பு, நாளே சீரகம் போட்டுக்கிறேன். நான் போட மறந்துட்டேன், அதனால இப்போ போட்டுருக்கேன். நான் மாவில் லைட்டாக உப்பு போட்டிருக்கேன். இருந்தாலும் இது கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் சும்மா லைட்டாக தான் உப்பு போடுறேங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. மாவோட போட்டு பிசைஞ்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவில் கொட்டிக்கலாம். நான் என்னோட ஸ்டைலில் செய்கிறேங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேங்க. அடுத்தது மாவு
மாவு நல்லா பிசைஞ்சாச்சுங்க. இது பால் மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். கொழுக்கட்டை உருண்டை பிடிச்சிக்கலாம். நல்லா வெந்திருக்குங்க. நம்ம கொழுக்கட்டை நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். உப்பு கொழுக்கட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம உப்பு கொழுக்கட்டை வெந்துருச்சான்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெந்துருச்சுங்க. என்னோட ஸ்டைலில் கொழுக்கட்டை செஞ்சுட்டு நீங்கள் எல்லோரும் கொழுக்கட்டை செஞ்சு விநாயகர் சதுர்த்தி ஹாப்பியாக கொண்டாடுங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி டு ஆல். எல்லோரும் விநாயகர் சதுர்த்தியை சூப்பராக கொண்டாடுங்க. யாருக்கெல்லாம் கொழுக்கட்டை பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாருக்கு எந்தெந்த கொழுக்கட்டை பிடிக்கும்னு சொல்லுங்கள். நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் செஞ்சுட்டேன். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. பாய். நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பாய்.